Hi, hello friends, welcome back to my தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரீவியோ பார்த்துருப்பீங்க. ப்ரீவியோ வீடியோ பார்த்த மாதிரி பார்த்தா எப்படி உங்களோட ஃபோட்டோ சேட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு குயிக்காக சொல்லி தரேன். ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்புறம் சேனல் நீங்கள் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வாங்கிட்டு இருக்கேன். சரி, வீடியோ பண்ணுறது அப்படியே குயிக்காக பார்த்தா மொபைலில் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா அலைட் மோஷன் அப்ளிகேஷன் மட்டும் அவங்களால பார்த்தா அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின்மே சார் இந்த ஒரு ஆப் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். வேணுன்றது உங்களுக்கு ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ ஷேர் பண்ணி தரணும், மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்கள். ஆல் டைப் ஆஃப் எந்த ஒரு டைப்பில் வேணால் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணால் எடிட் பண்ணி பார்த்தா கொடுத்துடலாம். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின்மே சார் இந்த ஒரு ஆப்புக்கு லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றங்க எடுத்துங்க. ஓகேங்களா, லிங்காகவும் இருக்கும், கியூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க. லிங்க் மூலம் நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. ஓகேங்க, இல்லை ப்ரோ நான் நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி இருக்குன்னு தெரியல சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் அப்லோட் பண்ணிருக்கணும் டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோட் ஒரு ஃபாண்ட் மூணே பார்த்தா இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ டீட்டெயில் சொன்னால் டீடைல் வீடியோ பார்த்தா எப்படி நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் சொல்லுவேன். டீட்டெயிலாக வீடியோ பார்த்தா கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர் கோட் உங்களோட ஆல்மோஸ்ட் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பார்த்தா பண்ணிங்க. சரி, ஓகே, ஜஸ்ட் எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தலாமா? ஓகே, ஜஸ்ட் ஆஃப் பண்ணிங்க. ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் உள்ள வேண்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கீழே பார்த்தா பிக்குன்னு இருக்கும், இமேஜ்னு கோக்கலாம். அது பார்த்தா ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது இல்லைங்க கேட்குறீங்க. என்னுடைய ஃபாண்ட் நான் கொடுக்குற ஃபாண்ட் லிங்க் எப்படி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் விட ஃபுல் டீட்டெயில் விடப்பட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கூட மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. சரி, ஓகே, ஜஸ்ட் நீங்கள் மொபைலில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளோ நெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்ட்டு குயிக்காக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா பிக்குன்னு இருக்கும், பிஐசின்னு சொல்லும்போது பிக்குன்னு கொடுத்துருப்போம். அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட்டிய குரூப் இருக்கும். அந்த எடிட்டிய குரூப் பண்ணுறது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தா பிக்குன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிக்குன்ற மாதிரி கிளிக் பண்ணி திருப்பி எடிட்டிய குரூப்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கேர்ள் இமேஜ் இருக்கும். அந்த கேர்ள் இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில்லுக்கு அந்த கலர் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஃபிட்டுன்னு இருக்கும். அந்த ஃபிட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஸ்டார் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார் பண்ண மாதிரி கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா வரும். எது உங்கள் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்றது கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் பார்த்தா ஆகிடும். செட் ஆன ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆன பேக் மூவ் ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் சொல்லுவாங்க, கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி தேவை ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ கீழே தேர்ட் ஆப்ஷன் ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிடலாம். அதே போல் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு ஜூம் அவுட் ஜூம் இன் மட்டும் கரெக்டாக பண்ணி அந்த பாக்ஸ் பார்த்தா அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி பேக் வந்துட்டு பார்த்தா இங்கே பிக்குன்னு இருக்கும். ஒரு கலர் ரோஸ் கலர் கீழே இமேஜ் சொல்லிருக்கா. அந்த இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கலர் ஃபில் கொடுத்து நீங்கள் அந்த சின்ன பாக்ஸில் என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதே ஃபோட்டோவை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். திருப்பி அதை கொடுத்துட்டு இங்கே ஸ்டார் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கேலரிக்கு எல்லாம் ஃபோட்டோஸ் கொடுத்து வரும். திருப்பி அதே ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்தா பேக்ரவுண்ட் பார்த்தா செட் ஆகிடும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குரூப் 2ன்னு இருக்கும். ஓகேங்களா, குரூப் 2ன்னு பார்த்தா இருக்கும். கீழே ஒரு இமேஜ் மாதிரி பார்த்தீங்களா, அந்த இமேஜ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ன்றது கொடுத்து ஃபிட்டுன்னு கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ண கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி அப்படின்ற மாதிரி ஷோ ஆகிடும். ஃபஸ்ட்டாக பேக் அண்ட் மூணு ட்ரான்ஸ்லேஷனில் போயிட்டு ஃபோட்டோவை கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃபோட்டோ ஜூம்னா ஜூம் பண்ணினா ஜூம் அவுட்னா ஜூம் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தா ஜூம் அவுட் ஜூம் இன் பார்த்தா பண்ணிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அதே போல் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க. குரூப் 3 கிலோ இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து பார்த்தா அந்த ஃபோட்டோ அதாவது நீங்கள் குரூப் 2 இங்கேருந்து ஒரே ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ மட்டும் வேறு ஃபோட்டோ ரெண்டாவது ஆட் பண்ணிங்க. இந்த ஃபோட்டோலேருந்து லாஸ்ட் 2 வரைக்கும் பார்த்தோன்னா இதே ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஆட் பண்ணிட்டு சாங்கெல்லாம் பார்த்தா கீழே கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி ஃபாண்ட் எப்படி ஆல்மோஸ்ட் ஆப் இம்போர்ட் பண்ணி இது போல் வரைக்கிறது சொல்லிட்டு பார்த்தா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அங்கே செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, செக் பண்ணிட்டு நான் ஃபாண்ட்ல டவுன்லோட் பண்ணி நீங்கள் முடிச்சிருக்கோம். ஃபோட்டோ ஆட் பண்ணி சேஞ்ச் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு மேலே ஏரோ பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. அந்த வீடியோ 100 பிக்சலை செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் முடிச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸோட முடிச்சிருக்கோம். உங்களுக்கு கேலரியில் இந்த ஒரு இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்து எடிட் பண்ணிடுவோம். இதுதான் நியூ சூப்பரான தரமான வீடியோ எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.